ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஆதார் கார்டு டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். ஆதார் சூப்பர்வைசர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 28 பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆதார் கார்டு டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கேரியர் சைட்டு. ஸோ இதில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் ஆதார் சூப்பர்வைசர், ஆதார் ஆப்ரேட்டர் கேட்டகரிக்கு வந்து இப்போ ஜாப் ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து டேட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இதில் நம்ம தமிழ்நாடு வந்து பாருங்கள் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 28 பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே வந்து பாருங்கள் அப்ளை நோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 28 பிப்ரவரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ இதுக்கு வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து நீங்கள் 12th வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் 12th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் 10th முடிச்சுட்டு 3 இயர்ஸ் வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து ஆதார் ஆப்ரேட்டர் இல்லைனா சூப்பர்வைசருக்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேசிக்கான கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸுமே உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாருங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து உங்களுக்கு 18 வந்து கம்ப்ளீட் ஆயிருந்தாலே போதும். 18க்கு மேலே எபோ உங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சேலரி இதில் வந்து மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு மினிமம் வேஜஸாக வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 20,000 கிட்டக்க உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, கீழே நீங்கள் வந்தீங்கன்னா அப்ளை நவுன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாருங்கள் உங்களோட நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேன் கார்டு நம்பர்லேருந்து ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து, உங்களோட ரெசிடென்ட் ஸ்டேட்லேருந்து, ரெசிடென்ட் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள் அப்லோட் ரெஸ்யூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூஸ் ஃபைலில் போய் உங்களோட ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் சூப்பர்வைசருக்கான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அதில் அட்டாச் பண்ணிட்டு மேலா ஃபீமேலாங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்டர் கேப்சாவில் வந்து அந்த கேப்சா வந்து என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு இதில் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இதுதான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.